சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43வது வசனம். அருமையான காரியம். நீங்க கவனத்தோடு நீங்க கேளுங்க. தெய்வம் உங்களோட பேசுவதை நீங்க உணருவீங்க. ஸ்தோத்திரம். வாசிக்கமா 8:43. இயேசுவுக்கு பின்னாடி வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை இவள் தொட்டாள். உடனே அவளுடைய சரீரத்தில் இருக்கிற உதிரத்தின் போக்கு நின்று விட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இந்த காரியத்தை கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் இதே வார்த்தை பேசணும். அதோட தொடர்ச்சியா நீங்க இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? அன்றைக்கு என்ன சொன்னேன்? நிறைய பேர் இயேசுவை நெருக்கிக்கிட்டு வந்தாலும் அவங்களுக்கு அற்புதம் நடக்கல. இயேசுவுக்கு பின்னாடி ஒரு திரள் கூட்டம் போய்கிட்டு இருக்காங்க. இயேசுவை உரசிக்கிட்டு வர்றாங்க, நெருக்கிக்கிட்டு வர்றாங்க, அவங்களுக்கு அற்புதம் நடக்கல. தீர்மானத்தோட வந்த அம்மாவுக்கு அற்புதம் நடந்துச்சு. அருமையான ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. எனக்கு கொடுத்த அதே தரிசனத்தை அந்த அம்மா கொடுத்தாரு. யாருமா சொன்ன? மீன் சொன்னீங்க. யாரு? மீன் சொன்னீங்களே, ராஜ்யா அவங்க அம்மாவா? சோத்திரம். எனக்கு கடந்த வாரத்தில் கொடுத்த அதே தரிசனம் அவங்களுக்கு கொடுத்தாரு. எனக்கு வித்தியாசமா இருந்தது, ஆனால் அவங்களுக்கு வித்தியாசமா இருந்தது. இப்போ நான் அந்த அம்மா சொல்லும்போது நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன், என்னோட பேசுனது ஆண்டவர் தான். அல்லேலூயா. எனக்கு தரிசனத்தை காட்டுனது ஆண்டவர் தான் என்று அந்த அம்மா சொன்ன முன்னாடி அந்த சாம்பார் ரசம் அதெல்லாம் தேவையில்லாத சாட்சி. சாம்பார் வச்சா, ரசம் வச்சா, இதெல்லாம் அதுக்காக 200 பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். கடவுள் உங்களை செய்த நன்மை மட்டும் சொல்லணும். அவங்க 20 வயசு விசுவாசியா இருந்தாலும் அந்த 3 வயசு குழந்தை மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் 2வது அவங்க சொன்ன வார்த்தை, என்னோட கர்த்தர் பேசினார். கடந்த வாரத்தில் ஒரு மீன் தொட்டி ஆண்டவர் காட்டினார். இது எனக்கு 1990 கொடுத்த அந்த அதே தரிசனத்தை மீண்டும் ரினிவல் பண்ணினார். ஒரு மீன் தொட்டி. அந்த மீன் தொட்டியில் ஒரு 20 மீன் இருந்தால் ஃப்ரீயாக சுற்றலாம். 20 மீன் இருந்தால் ஃப்ரீயாக சுற்றலாம். அந்த அளவுக்கு தொட்டி வசதி. மீன் தொட்டி பார்த்துருக்கீங்களே, ஆஸ்பத்திரியில் அங்கங்கே வீட்டிலலாம் வச்சுருப்பாங்க. ஸ்தோத்திரம். 5 வயசுக்காரங்களுக்கு. அம்மா, இந்த அம்மா பேர் பைபிள் இல்லை, ஆனால் ஒரு அம்மான்னு தெரியுது. இந்த அம்மா சாதாரணமான அம்மா இல்லை, பெரிய பணக்கார அம்மா. என்ன அம்மா? பணக்கார அம்மா, பெரிய செல்வந்தன். இந்த அம்மாவுக்கு ஒரு சரீரத்தில் ஒரு நோய் இருந்துச்சு. என்ன நோய்? உதிரத்தின் போக்கு. தாய்மார்களுக்கு, தங்கச்சிமார்களுக்கு, அக்காமார்களுக்கு உங்களுக்கு தெரியும், மாசத்துல ஒரு தடவை வர்றது அது இயற்கை. அது கடவுளா என்ன செய்யுது? அனுமதிக்கிறது. அது ஒரு கிருபை. அது வியாதி இல்லை. அது என்ன இல்லை? நல்லா கவனிச்சுக்கிடணும். நல்லா கவனமா கேளுங்க. தாய்மார்களுக்கு, தங்கச்சிமார்களுக்கு, அக்காமார்களுக்கு, நம்ம வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு, எங்க அம்மாவுக்கு எல்லாருக்கும் அப்படி தானே, மாசத்துல ஒரு தடவை உதிரப்போக்கு வருவது வியாதி இல்லை. மாரியா பாக்குறீங்களே, 12 வருஷமாய் வந்தா அதுக்கு பேர் என்னது? வியாதி. இந்த இனத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இனத்தை கண்டுபிடிக்கணும். 3 நாளோ 5 நாளோ ஒரு நாள் வருவது வியாதி அல்ல, 12 வருஷம் வருவது வியாதி. இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்குள்ள இருக்கிறது வியாதி என்று தெரிஞ்சுக்கிருச்சு. முதலாவது நமக்குள்ள இருக்கிற என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் சாத்தா ஒரு கருவாலி மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு ரொம்ப சோகமா இருந்தானாமா, ரொம்ப கவலையோடு உட்காந்துருந்தானா. தேவதூதன் அந்த வழியா வரும்போது, இது ஒரு கதை, தேவதூதன் வரும்போது அந்த பிசாசியை பார்த்து கேட்டானா, பிசாசிய ஏன் ரொம்ப கவலையா இருக்கிற? உன்னால தானே அடுத்தவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ ஏன்டா கவலையோடு இருக்குன்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு பிசாசு சொன்னானா, ஐயா, நான் ஏதாச்சும் தவறு பண்ணனா ஆண்டவர் என்னை கண்டிப்பார். நான் ஏதாவது தவறு பண்ணா என்னை ஆண்டவர் கண்டிப்பார், எனக்கு தண்டனை கொடுப்பார், அது நான் ஏற்றுக்கிடுவேன். ஆனால் உங்க கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு பழிய தூக்கி என் மேல போட்டுறாங்க. ஏன் சர்ச்சுக்கு வரல? பிசாசு சோதிச்சுட்டான். தூக்கம் வரல, பிசாசு தூக்கமே கொடுக்க மாட்டேங்கிறான். எதுக்கு எடுத்தாலும் பிசாசு பிசாசு பிசாசு. 3 நேரம் குறவில வரைக்கும் சாப்பிடுறது, அப்புறம் வகுறு வலிக்கு சொல்றது. ஏன் வகுனா பிசாசு வகுத்துல வந்து உட்காந்துக்கிட்டான். கொஞ்சம் கம்மி பண்ணி தான் சாப்பிடுவோம், தட்டு இருக்கிறதான எங்க போகுது? சாப்பிட்றதுக்காக, அதாவது வாழ்றதுக்காக சாப்பிடலாம், சாப்பிட்றதுக்காகவே வாழக்கூடாது. புரியல ரொம்ப பேத்துக்கு.
அப்ப பிசாசு சொன்ன வார்த்தை, நான் ஏதாச்சும் தவறு பண்ணி எனக்கு தண்டனை கொடுத்தா வாங்கிக்கிடுவேன். ஆனா உங்க கிறிஸ்துவங்க அவங்க இஷ்டத்துக்கு தப்பு பண்ணிட்டு கடைசியில் என் மேல பழைய போட்டுறாங்க. பிசாசு என்னை வஞ்சிச்சிட்டான், பிசாசு என்னை சோதிச்சிட்டான், பிசாசு எனக்கு தூக்கத்தை கொடுக்குறான். எங்க சர்ச்சில் வந்து பிசாசு சோதிச்சிட்டானா, பழைய தூக்கி தூக்கி யார் மேல போடுறது? இப்படி நம்ம ஏதாவது போட்டிருக்கோன்னா யோசனை பண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த அம்மாவுக்கு தெரியும் எனக்கு இருக்கிறது வியாதி என்று அந்த அம்மாவுக்கு தெரியும். இந்த அம்மா ஒரு நாள் கேள்விப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வசனத்தை வாய்ச்சிங்களே, அந்த வசனத்தில் என்ன சொல்றீங்க? தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்களுக்கு என்ன செஞ்சால்? தன் ஆஸ்தி அப்படின்னா அந்த அம்மா பணக்கார அம்மா தானே இருந்திருக்கணும். பணக்கார அம்மா இருந்ததுனால தன் ஆஸ்திகள் எல்லாம் ஆஸ்பத்திரி 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 எல்லாம் செலஞ்சிட்டு காசே இல்லாத நேரத்தில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நம்ம போவோம். காசு இருந்தா கேஜி, காசு இருந்தா கோவை மெடிக்கல், காசு இருந்தா ராமகிருஷ்ணா, காசு இல்லைன்னா உடம்புலப்பட்ட ஜிஹெச். அங்க காசெல்லாம் கறந்துட்டு கடைசியில முடியாது அப்படின்றான். அவனுக்கு தெரியும் இத்தனை லட்சம் வாங்கிட்டோம், இனிமேல் இவங்க கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லும் போது அவனே சொல்லிடுவான் ஒன்றும் பண்ண முடியாது, எடுத்து வீட்டுக்கு. ஏன்னா இனிமேல் இருந்தா காசு கட்ட முடியாது, இவங்க கிட்ட நம்ம வந்து கறக்க முடியாதுன்றதுக்காக அவன் போய் சொல்லிடுவான். இந்த அம்மா இப்படி நிறைய பணங்கள் செலவழிச்சிருச்சு. அநேக வைத்தியர்களால் இந்த அம்மாவுக்கு வேதனை வந்துச்சுன்னு இருக்கு. அப்படிதான் இருக்குது வசனம். அநேக வைத்தியர்களால், ஆமா, அப்பொழுது 12 வருஷமா பெருமாள் இருந்த தன் ஆஸ்திகள்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமடையாதிருந்த ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் வேதனைப்பட்டாள் என்று வேதம் இருக்கிறது. இப்ப இவளுக்கு ஒரு செய்தி வருது, இயேசு இந்த ஊருக்கு வர்றாருன்னு சொல்லி. இயேசு இந்த ஊருக்கு வர்றாருன்னு தெரியும். அப்ப நான் இயேசுவை போய் தொடுவேன், தொட்டு சுகமாவேன். ஏன்னா எனக்கு இருக்கிற என்னது? வியாதி. நான் யாரை தொட்டா சுகமாகும்? இயேசுவை தொட்டா எனக்கு என்ன ஆகும்? சுகமாகும். கடவுளை நீங்க தொடலாம், கடவுளை நீங்க பேசலாம். ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். இதுக்கு முன்னாடி இருக்கிறலாம் எங்க இருக்கணும்? 1 கிலோமீட்டர் தள்ளி நின்று தான் பார்க்கணும், 1/2 கிலோமீட்டர் தள்ளி நின்று தான் பார்க்கணும். 500 ரூபா டிக்கெட் வாங்கினா அதுக்கு பேர் வந்து தரிசன விஐபி தரிசனம். 500 ரூபா வாங்கினா கொஞ்சம் பக்கத்தில் பார்க்கலாம், 200 ரூபா வந்தால் கொஞ்சம் தள்ளி பார்க்கலாம், 100 ரூபா கொடுத்தா இங்கே தான் பார்க்கலாம், காசு இல்லைன்னா தள்ளி அங்கே தான் பார்க்கணும். சாமிக்கு கூட ரேட்டு வாங்கிட்டு இங்கே சாமி பார்க்க வர்றாங்க. விலங்குனா விலங்குங்க, விலங்காட்டி விட்டுருங்க. சாமியை பார்க்க போகிறதுக்கு காசு கொடுத்துட்டு பார்க்க வேண்டிய நிலைமை. விளங்குதா? ஆமா. நீ 40 நாள் விரதம், பாத யாத்திரை, எவ்வளவு தியாகம். ஆனா அங்க போனா காசு கொடுத்து தான் பார்க்கணும். இப்ப இந்த அம்மா 10 பைசா செலவு செய்யல, இருந்த பணமெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு செலவஞ்சிருச்சு. இந்த வியாதி சுகமாகணும்னா நான் இயேசுவை தொட வேண்டும். இயேசுவை தொட்டா எனக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை முதலாவது அவளுக்கு வந்துச்சு. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை வரணும். ஆண்டவர் நான் ஏற்றுக்கொள்றேன், அவரை என் அப்பாவா நான் ஏற்றுக்கொள்றேன். அவர் ஏற்றுக்கொண்டா என் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கும், என் கடன் சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். பாரம்பரியமா நாங்கள் வணங்கி ஒன்றும் இல்லை. ஒருத்தர் கேட்டாரு ரொம்ப வருஷம் முன்னாடி, இந்த முருகன் போட்டாலாம் இப்படி இருக்கும், முருகன் போட்டா மட்டும் எல்லா சாமி இப்படி தான் வச்சிருப்பாங்க. அவர் சொன்னாரு, பார்த்துட்டா ரொம்ப வந்து பக்திமான், முருகா இப்படியே கை வச்சுக்கிட்டு இருக்கிய, நல்லா இருன்னு சொல்றியா, நாசமா போறேன்னு சொல்றியா, இப்படியே கையை வச்சிருக்கிறியேன்னு. இப்ப இவன் பேசுறதுக்கு அந்த போட்டா திருப்பி பேச போது கிடையாது. அந்த போட்டா, ஏன்னா இவனுக்கு தெரியும் போட்டா உள்ள இருக்கிறது என்னது? பேப்பரா இல்லையா, அது வரைஞ்சி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு கரையான தூக்கி அந்த கண்ணாடிக்குள்ள விட்டோம்னா ஒரே ராத்திரியில் அந்த பேப்பர்லாம் தின்னு போட்டுரும். வெளியே காலை சாமியை கரையான் தின்னு விட்டது. ஆமா இல்லையா? சாமியை எது தின்றுச்சா? கரையான் தின்னுச்சா. போகி பண்டிகை அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா குப்பை தொட்டியில் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, அது வரைக்கும் சாமி சாமி சாமின்னு வணங்கினதை போட்டாலும் எங்க கிடக்கும்? புரிஞ்சா புரிஞ்சுக்கங்க, புரியாட்டி விட்டுருங்க. 1 வருஷம் வரைக்கும் சாமி சாமி கும்பிட்டுவேன், போகி பண்டிகை ஏதாச்சும் கழிக்கணும் சொல்லி எதை தூக்கி போட்டுருவான்?
எத்தனை இடம், சில இடத்துல அவது நல்ல என்ன பாருங்க, குப்பை தொட்டிக்குள்ளே போடாமல் சைடில் வச்சுட்டு போயிடுவான். அவனுக்கு இருக்கிற பக்தி அவ்வளோதான். நம்ம தெய்வம் போட்டாக்குள்ளே இருக்க மாட்டார். அல்லேலூயா. நம் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். சரி, இந்த அம்மா தடைகள் வந்தது, போய் ஓரத்தில் தொட்டால் தொட்டவ என்ன ஆயிட்டா? சுகமாயிட்டா. இவளுக்கு தெரியும் இந்த வியாதிக்கு இங்க போனாதான் சுகமாகும். சில பேர் வியாதி வர்றதுல 3 வகையான ரகம் இருக்கு. ஒன்று தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்வது. எனக்கு ஒரு தலைவலி வருது வைங்களேன், இதுக்கெல்லாம் நான் எங்கே போக முடியாது, இதுக்கெல்லாம் எங்கே போக முடியாது, கேஜிக்கு போக முடியாது, கோவை ராமகிருஷ்ணாவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. மெடிக்கலில் போய் 1 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டா என் தலைவலி சரியாகும். ஆமாம் இல்லைங்களா? சரியாகும். அப்போ இப்படி சுகமாகிற சில இருக்கு. யாருடைய தெய்வம் தேவையில்லாமல் நம்மளை நாமளே என்ன செய்து பண்ணலாம்? சரிப்படுத்தி கொள்ளலாம். ஒரு ஜூடு பிடிச்சிருச்சு, இதுக்கெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரி போக அவசியம் இல்லை. ஐஸ் கட்டி சாப்பிடலாம், என்னென்னமோ சொல்கிறாங்க, அது சாப்பிட்டு இந்த வெயில் காலத்தில் ஜூடு பிடிக்கிறது இயல்பான காரியம்தான். உலகத்தில் யாருக்கும் ஜூடு பிடிக்காத மாதிரியும் நமக்கு மட்டும் தான் ஜூடு பிடிச்ச மாதிரியும். நாங்களாம் சின்ன பையன் இருக்கும்போது ஜூடு பிடிச்சிருச்சுன்னா அடிக்கடி பிடிக்கும். எங்கள் ஏரியா அப்படியா ஏரியா அடிக்கடி ஜூடு பிடிக்க என்ன செய்வாங்க, எல்லாருடைய வகுத்துலையும் இந்த தொப்புளை சுற்றி அந்த இது தடவி இருப்பாங்க, சுண்ணாம்பு. பார்த்துருக்கீங்களா? சுண்ணாம்பு தடவி இருப்பாங்க, பெரும் விரலில் சுண்ணாம்பு தடவி இருப்பாங்க. ஏன் செய்கிறான்னு எனக்கு தெரியுது, அவன் பூசிருக்கான், நான் பூசுகிறேன். ஜூடு பிடிக்கிறதுக்கும் சுண்ணாம்பு மேலே இருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் சம்மந்தம் இல்லை. ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா, அவன் செஞ்சா நான் செய்கிறேன். அப்போ நம்மளை நாமளே சரிப்படுத்துகிற ஒரு வியாதி இருக்கு. அம்மா புரியுதா? நாம என்ன செய்யலாம்? எங்கேயும் போகாம நாமளே அந்த வியாதியை சரிப்படுத்தி கொள்ளலாம். முடியுமா? முடியாதா? முடியும். இன்னொரு வகை, ஒரு வகுத்து வலி வந்துருச்சு, தன்னால் எங்கேயும் போக முடியாது சொல்லும்போது இன்னொரு மனிதனோட தெய்வம் நமக்கு தேவைப்படும். ஆமாம் இல்லைங்களா? இன்னொரு மனுஷோட தெய்வம். என்னால் எழுந்திருக்க முடியல, நடக்க முடியல, வகுற்று வலி பயங்கரமான வலின்னு சொல்லும்போது இன்னொருத்தர் நமக்கு உதவி செய்யணும். அவங்க கொண்டு போய் நம்ம ஆஸ்பத்திரியில் சேர்ப்பாங்க. 3வது ரகம், டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்து சுகமாக்குவார். இப்போ வியாதி உள்ளவனுக்கும் டாக்டருக்கும் இடையில ஒரு மனிதனுடைய உதவி நமக்கு என்ன செய்யுது? தேவைப்படுது. ஆமாம், விளங்குதாம்மா? விளங்குதா? உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு தொடர்பை உண்டாக்குவதற்கு எங்க மாதிரி சில ஆட்கள் உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. சரி, அந்த சொப்பனம் சொன்னேன் நான். அந்த தொட்டியை பார்த்தேன். அந்த தொட்டிக்குள்ள 20 மீன் நல்லா தாராளமாக சுற்றலாம். ஆனால் அங்கே அந்த தொட்டிக்குள்ள 100கணக்கான மீன் கிடக்கு. எத்தனை மீன் கிடக்கு? 100கணக்கான மீன் அந்த தொட்டிக்குள்ள கிடக்கு. கீழே இருக்கிற மீன் எல்லாம் மூச்சு விட முடியாம வாயெல்லாம் அப்படி திறந்து மூடுது. ஒரு 20 பேர் இடத்துல ஒரு 200 பேர் போட்டால் இப்போ இருக்கும். மூச்சு விட முடியுமா? மீன்கள் மனிதர்களை குறிக்கிறது. அல்லேலூயா. அந்த மீன்கள் மூச்சு விட முடியாம வாயெல்லாம் திறந்துகிட்டு இருக்கு. சில மீன்கள் மயக்கம் அணிஞ்சு கிடக்கு. இது எனக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு? காட்டினார். 1900 ஸ்தோத்திரம் 90-91 தரிசனம் கொடுத்தார். இந்த சர்ச்சை கட்ட பிறகு அந்த ஜனங்கள் நிரப்ப வரும்போது அந்த தரிசனம் கொடுத்தார். அது கொடுத்த பிறகுதான் இந்த இடத்தை வாங்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்றினார். இப்ப என்ன தெரியல, அதே காரியங்கள் மறுபடியும் வருகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் ஒரு விசாலமான இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும். அதற்காக ஜெபிங்க. ஒரு விசாலமான இடத்துல கர்த்தர் கொண்டு போகிறார். 100 பேர் உட்கார்ந்த இடத்துல ஒரு 500 பேர் போட்டா எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும் இல்லையா? தேவன் இதை விட ஒரு விசாலமான இடத்தை கொடுப்பதற்காக தான் அந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அம்மா சொன்னாங்க, அது வலையை போட்ட மாதிரியும் வலையில் நிறைய மீன்கள் வந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தொட்டிக்குள் இருக்க மாதிரி ஆண்டவர் காட்டினார். 20 சாட்சி உண்மையுள்ளது. இது கர்த்தரே செய்திருக்கிறார். ஆமென். இந்த தரிசனங்கள் நிறைவேற்றிருக்கா நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க. சரி, இப்ப இந்த அம்மாவுக்கு தெரியுது எனக்கு வந்தது வியாதி என்று உறுதிப்படுத்தினால் அந்த இயேசுவை போய் தொட்டாள். இயேசுவை போய் தொட்டால் தொட்ட மாத்திரத்தில் அவளுடைய உதரத்தின் உத்திர போக்கு நின்னத அவள் சரீரத்தில் உணர்ந்துட்டாள். எனக்கு ஏதோ ஒரு மாற்றம் வந்துருச்சுன்னு அவள் என்ன செய்யறா? மற்றவங்களுக்கு தெரியாது,
இந்த அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா 12 வருஷமாய் பாடுகள் அனுபவிக்கிறதுனால இப்ப இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே என் சரீரத்தில் என்ன வந்துருச்சு? ஒரு மாற்றம். என்னுடைய உதரத்தின் போக்கு நின்று விட்டதை அந்த அம்மா உணர்ந்தா. அல்லேலூயா. இயேசுவை தொட்டால் சுகமானாள். சுகமானதை உணர்ந்தால் சாட்சியாய் வந்து சொன்னாள். சாட்சியா சொன்னா. உங்களை என்னை கர்த்தர் சாட்சியா வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அன்னைக்கு அந்த அம்மா தொட்டா சுகமானா. இன்னைக்கு எங்களுக்கு சில வியாதி இருக்கு. நாங்க எங்க போய் தொடுறது? யாரை தொடுறது? நீங்க தான் சொன்னீங்க இயேசுவை தொட்டா இயேசுவை தொட்டான்னு. எப்படி நாங்க இயேசுவை தொடுறது? எங்களுக்கு சில பலவீனம் இருக்கு. அது நான் இயேசுவை தொட வேணும்னு சொன்னீங்க. அவர் எங்க போனா பார்க்கலாம். ஒரு பழைய பாடல், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞான தங்கமே, அதை யாரும் அறியாததடி ஞான. பாட்டுகள் கேட்டிருக்கீங்களே? ஜனங்கள் கடவுளை தேடுகிறார்கள். தேடுறாங்களா இல்லையா? தேடுறாங்க. நாடு நாடாய், ஊர் ஊராய், எந்தெந்த பகுதி. இன்னைக்கு எங்க போனா பித்தம் தெளியும் சொல்லுவாங்களே, எங்க போனா பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் தெய்வத்தை தேடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த தெய்வம் நம்மளை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நம்மளை தேடி வந்த தெய்வத்தை விட்டு விட்டு தெய்வத்தை தேடி இன்னைக்கு ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியவான்கள் தெரியுமா? ஏசு சொன்னாரு, எங்க 2-3 பேர் நாமத்தில் இருக்கீங்களோ, கூறுறீங்களோ, அங்கே நான் இருக்கிறேன்னு சொல்றார். இங்க ஆண்டவர் இருக்கிறார். உங்க வீட்டில் 2 பேரும் ஜெபம் பண்றீங்களா, உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் வேறு எங்கும் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிறார். நீ வெளியே சிலுவை போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி, நீ வெளியே பத்திமான காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்குள்ளே இயேசு இருக்கிறார். என்ன பிரகாஷ், ஏசு எங்க இருக்கிறாரு? உனக்குள்ளே இருக்கிறார். அவர் உனக்குள்ள இருந்துட்டா உனக்கு வேண்டியதெல்லாம் அவர் செய்வார். இப்ப இயேசுவை அந்த அம்மா தொட்டாங்க. நான் எப்படி தொடுறது அப்படின்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு 2 மாம்சமாகி, எந்த வார்த்தை? 1ஆம் வசனத்துல அந்த ஆதியில வார்த்தை இருந்து சொல்லி இருக்கும்ல. இயேசு எப்படி இருக்கிறாருமா? எப்படி இருக்கிறாருமா? வார்த்தையா இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு உருவ வழிபாடு நமக்கு கிடையாது. இப்ப ஏன் சிலுவை வச்சிருக்கீங்கன்னா, இது ஒரு அடையாள சின்னம். இயேசு உனக்காக எனக்காக சிலுவை சுமந்தார். சிலுவை என்றால் என்ன? இயேசு சிலுவையை அந்த நாட்களில் சாபமாய் இருந்ததை ஆசீர்வாதமாக மாற்றினார். அல்லேலூயா. சாபமாய் இருக்கிற நமக்கு நம்மளை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக தான் இந்த சிலுவையை சுமந்தார். அந்த சிலுவையில சொன்ன 7 வார்த்தை தான் வெள்ளிக்கிழமை நம்ம பார்க்க போகிறோம். கேட்டீங்களா? ஆகையினால அந்த வார்த்தை மாம்சமாகுது. அந்த வார்த்தை எதாகுது? மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அன்னைக்கு ஒரு உருவம் இருந்துச்சு. வார்த்தை தான் மனுஷனாய் வந்துருச்சு. மனுஷனாய் வந்த தெய்வம் மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டார். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். ஏசு எப்படி இருக்கிறாரு? வார்த்தையாய் இருக்கிறார். வார்த்தை எது? நம்ம கையில் இருக்கிற வேதாகமம், நம்ம கையில் இருக்கிற பைபிள். இதை முத்தம் செய்யுங்க டெய்லி. இந்த வார்த்தை, இதுதான் தெய்வம் நமக்கு. இந்த வார்த்தையாக இயேசு இருக்கிறார். அப்ப இந்த வார்த்தையாக இயேசு நமக்குள்ள இருக்கிறனால இப்படிப்பட்ட வியாதிகளை நாமளே என்ன செய்ய முடியும்? சுகப்படுத்திக் கொள்ள முடியும். அந்த அம்மா அன்னைக்கு இயேசுவை மாம்சத்தில் இருந்ததுனால போய் தொட்டால் சுகமானால், இன்னைக்கு அந்த இயேசு வார்த்தையாக நமக்குள்ள இருக்கிறார். நமக்கு சில வியாதிகள் வரும்போது நாமளே ஜெபிச்சு அதை என்ன செய்ய முடியும்? சரி பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு இந்த அம்மா தான் நமக்கு எடுத்துக்காட்டு. அதன் பிறகு தேவனை என்ன செய்தால்? அவள் மகிமைப்படுத்தினாள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 2வது காரியம், லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. இங்கே 2வது காரியம், ஜப ஆலயத்தில் இந்த மாதிரி ஒரு நாள், அன்னைக்கெல்லாம் சனிக்கிழமை தான் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜப நாளில் அவர் ஆலயத்தில் போதித்து கொண்டிருந்தார். கவனிங்க, முன்னாடி பார்த்தது 12 வருஷம். முன்னாடி பார்த்தது வருஷம் 12 வருஷம். இங்க ஒரு அம்மா வருது 18 வருஷம்.
பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட அங்கே இருந்தால். சரி, இப்ப இந்த அம்மா குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த அம்மா 18 வருஷமா சபையினுடைய விசுவாசி. எத்தனை வருஷம் விசுவாசி? 18 வருஷமாய் சபைக்கு வர்ற விசுவாசி. வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க. எப்படி வருவாங்க? கூனியாய் வருவாங்க, அப்படியே போயிடுவாங்க. இந்த அம்மா என்ன நினைச்சிச்சு? இது ஒரு வியாதி நினைச்சுக்கிடுச்சு. என்ன நினைச்சது? வியாதி. வியாதி என்று இந்த அம்மா நினைச்சிருந்தது. அந்த சபையினுடைய விசுவாசிகளும் இந்த அம்மாவுக்கு வியாதி தான் நினைச்சாங்க. அந்த சபையில் இருக்கிற ஊழியக்காரரும் வியாதி நினைச்சாங்க. இயேசு கண்டுபிடிச்சிட்டாரு, அது வியாதி இல்லை, அது ஒரு ஆவி. அல்லேலூயா. அப்ப முன்னாடி அந்த 12 வருஷம் இருந்தது வியாதி. நம்ம விளங்குதா? இப்ப இந்த 18 வருஷமா இருந்த அந்த கூனி அம்மா, அதுக்கு இருக்க என்னது? வியாதி அல்ல, அது பலவீனப்படுத்துகிற ஆவி. பலவீனப்படுத்துகிற ஆவி. உன்னை நீயே சரி பண்ணுகிற சில விஷயம் இருக்கு, அது நீ தான் சரிப்படுத்திக்கணும். எல்லாம் ஆண்டவர் பாப்பாரு, ஆண்டவர் பாப்பாரு, ஆண்டவர் பாப்பாரு பார்க்க மாட்டார். உன்னால செய்ய முடியுது, நீ தான் செய்யணும். சாப்பாடு தட்டுக்கு வரும் வரைக்கும் கடமை செய்யறது, எடுத்து வாயில வைக்கிறது நாம தான் சாப்பிடணும். அதெல்லாம் முடியாது. நீங்களே ஊட்டி விடுங்க ஆண்டவரே. நீங்களே என்ன செய்ய? ஊட்டி விட சொன்னா நம்ம மாதிரி மெண்டல் யாராச்சும் இருப்பாங்களா? ஒரு விதை விதைத்து வர்றது மனசனால முடியாதது, கடவுள் செய்யற காரியம். அப்படி ஆமா ஆமா இல்லைங்களா? இந்த அரிசி, இந்த ஒரு பிடி சோறு இன்னைக்கு இந்த ஊர்ல நான் சாப்பிடணும்னு கடவுள் ஏற்க சித்தம் கொண்டிருக்கிறார். அது எங்க சோத்திரம் வளர்ந்துச்சு, எங்க அது பெருகிச்சு, எங்க ரைஸ் மில்ல போட்டு அரைச்சாங்க, எந்த சோத கடைக்காரன் வாங்கிட்டு போனா, எந்த கடையில் வந்துச்சு, இந்த அரிசி எங்க எப்படி வந்துச்சு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா நம்ம செய்யற காரியத்தை நாம தான் செய்யணும். சின்ன சின்ன விஷயம் கூட கடவுளே நீங்க தான் பார்க்கணும் இல்லை, உன்னை நீயே சரி பண்ணுகிற சில விஷயங்கள் உண்டு. வெத்தலை பாக்கு போடக்கூடாதுன்னு கத்தர் நம்ம கிட்ட பேசினா என்ன செஞ்சிடணும்? போடக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவர் நீங்களே என்னை மாற்றுங்கன்னா அவரை வெத்தலை பாக்கு டெய்லி மடித்து கொடுக்குறாரு போட சொல்லி. பொடி போடுறது உங்களால் முடிஞ்சது நீங்கள் தான் என்ன செய்யணும். விட முடியலன்னா நீ விடவே முடியாது. ஒரு சகோதரி சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கனே, 1 மாசம் நெருக்கி ஆக போகுது, அதனால எனக்கு மயக்கம், அதனால கிறக்கம், அதனால கீழே விழுகிறேன், அதனால எனக்கு பிரச்சனை, அதனால தான் குளுக்கோஸ். எதனால? பொடினால. நான் சொன்னேன், பொடினால இல்லை, உன்னாலதான். உன்னால் முடியும் தம்பி. அப்ப உன்னால முடியும் தங்கச்சி, உன்னாலதான். உன்னுடைய ஃபீலிங் அதுக்குள்ள இருக்கிறதுனால அது போட்டால் இது விளைகிறோம் அப்படின்னு. எது போட்டா? அதான் பேய்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு பிசாசுக்கிட்ட போய் மாட்டினாங்களாம். அந்த மாதிரி அதோடைய மைண்ட் செட் ஆயிருச்சு. அப்ப உன்னால விடுவிக்கிற விஷயம் ஏதா இருந்தால் அது நீ தான் செய்யணும். அது செய்யக்கூடாது கடவுள் உணர்த்து வர தவிர மற்றபடி என்ன செய்ய? உன்னை கட்டாயப்படுத்த ஆண்டவர் கட்டாயப்படுத்தி எந்த காரியம் சாதிக்க மாட்டார். அப்ப எங்க அம்மா அவர் கேட்கிறாரு, நீ யாரும் கேட்கும் போது ஒரு பேர் சொல்லுச்சு, இயேசு நாமத்துல போ அப்படி சொன்ன உடனே சொல்லுது, எங்கள் அம்மா பேர் சின்னத்தாய், ஞானஸ்நானம் கொடுத்து லீதியால் என்று பேர் வச்சோம். எங்கள் அம்மா சொல்லுது, அந்த ஆவி சொல்லுது, நான் இந்த சின்னத்தாய் வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலிருந்து நான் பிடிச்சிருக்கேன். இவளுக்கு நான் எந்த விதமான தொந்தரவும் என்ன செய்யல, கொடுக்கல. என்னை ஏன் போ சொல்றீங்க? நான் என்ன செஞ்சேன்? இவளை நான் எந்த கெடுதலும் பண்ணலையே, என்னை எதுக்கு போ சொல்றீங்க சொல்ல அழுகுது அப்படியே. அப்போ எங்கள் அம்மா வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்து இருக்குன்னா, நான் இப்போ 12-13 வயசில் எங்கள் அம்மா கூப்பிட்டு போகிறேன். கிட்டத்தட்ட 40-50 வருஷம் எங்கள் அம்மா பேயோடு தான் வாழ்ந்துருக்கு. அதான் அர்த்தம். ஒரு இயேசு நாமத்தில் போ மூதேவின்னு சொன்னா என்ன ஆவி போயிடுச்சு. அன்னைக்கோடு எங்கள் அம்மாவுக்கு இருந்த இந்த வலி, புடன வலியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். புடன வலி, இடுப்பு வலி பயங்கரமாக இருக்கும். அதுக்கு பிறகு அது போன பிறகு அவங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்க, அபிஷேகம் பெற்றாங்க, கடைசி வரைக்கும் ஆண்டவர் பிள்ளையாக மறிச்சாங்க. அல்லேலூயா. நான் ஏன் சொல்ல வரேன்னா, பிசாசுன்னு தெரியாமலேயே இவள் வியாதி சொல்லி என்ன செய்யலாம் வாழ்ந்துகிட்டு இருந்தா. யாருக்கும் தெரியல. இயேசு கண்டுபிடிச்சிட்டாரு, உனக்கு இருக்கிற வியாதி இல்லை, உனக்கு இருக்கிற ஒரு ஆவி. அந்த ஆவியை விரட்டின உடனே அந்த கூனியா இருந்த அம்மா நிமிர்ந்துட்டான்.
அந்த அம்மாவுடைய வியாதி மற்றவங்க தெரியாது, தனக்கு தான் தெரியும். ஆனா இந்த அம்மா பிசாசு என்று தெரியாமலேயே வியாதி என்று வாழ்ந்து கொண்டிருந்தா. சில ஆவிகள் அப்படி இருக்கும், வெளியே தெரியாமலே என்ன செய்யும் இருக்கும். மூணாவது ஒரு காரியம் பாருங்க, அதே லூக்காவில் 28ஆம் அதிகாரம் 26வது வசனம், 8வது அதிகாரம் 26ஆம் வசனம், 8:26. நான் அவ்வளோதான் முடிக்க போறேன். 8:26. இங்க ஒரு மனசு இருக்கிறான். அந்த ஊர் பேரு கதிரேயனூடு. நமக்கு பெருமாள் போது சாம்ராஜ் சொன்னோம், அந்த ஊர் பேர் என்னது? கதிரேயனூடு. அந்த கரையில ஏசு இறங்க உடனே ஒருத்தர் எதுக்க வர்றான். அவன் என்ன பட்டவனா இருந்தானாமா? பிசாசுகள் பிடித்தவன். பிசாசுகள் பன்மை வருது. பிசாசு பிடிச்சவல்ல, பிசாசுகள் பிடித்தவன். என்ன செய்தான்? இவன் பிசாசு பிடிச்சவன் தான் சொல்லி அவன் சொல்ல வேண்டியதில்லை, பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டாங்க. சில பேர் புல்லு குடிச்சாலும் தெரியாது வெளியே, ஏன்னா அதெல்லாம் பெரிய முதலைங்க. குடிச்சு 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 என்ன செய்யிட்டாங்க? பக்குவப்பட்டவங்க. சில பேர் கோட்டை குடிச்சாலும் 8 வண்டாவனே அப்படிமா, வேஸ்ட் நிற்காத இடுப்பில். இவன் 3 பேர்த்த வெட்டுறானாமா. விழுந்து கிடந்து அவன் என்ன செய்ய முடியும்? எந்திரிக்க முடியாது. இவன் போய் 3 பேர்த்த என்ன செய்யறவன்? வெட்டுருவன். சில பேர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவான் இவன் குடிகாரன் சொல்லி. ஆமா இல்லையாமா? சில பேர் கஞ்சா குடிப்பாங்க, அது பார்த்த உடனே தெரியாது, அது போதையா இருக்காது. ஆனால் கொஞ்சம் நெருங்கி வந்தப்ப தான் தெரியும், கண்ணெல்லாம் சிகப்பா இருக்கும். அடிக்கடி தண்ணி குடிப்பாங்க. அப்படின்னா என்ன செஞ்சிருக்கான்? என்ன கஞ்சா போட்டிருக்கான்னு தெரியும். சரி, இப்படி சில பார்த்த உடனே தெரியக்கூடிய போதை இருக்கு, பார்த்தாலும் தெரியாத போதை இருக்கு. இந்த அம்மாவுக்கு 18 வருஷமா பிசாசு இருந்துச்சு. இந்த அம்மாவுக்கு என்ன செய்யல? அந்த அம்மாவுக்கு தெரியல, சபை மக்களுக்கு தெரியல, சபை பாஸ்டருக்கும் தெரியல. ஆனா இங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. எல்லாத்துக்கும் தெரியும் இவன் என்ன பிடிச்சவன்? பிசாசுகள் பிடிச்சவன். எப்படி? வஸ்திரம் தரிக்காத நிர்வாணமா சுத்திக்கிட்டு இருந்தான். எப்படி சுத்தினா? முழிமுண்டமா சுத்திக்கிட்டு இருந்தான். பார்த்த உடனே என்ன செஞ்சிருச்சு? சரி, சம்திங் ராங், இதுக்குள்ள என்னமோ இருக்குன்னு. நல்ல புத்தி இருக்கிறவன் அப்படி போவானா? வட இந்தியாவில் காசி சொல்லக்கூடிய இந்த பகுதியில் நிறைய பேர் நிர்வாண சாமிகள் இருக்காங்க. நீங்க டிவியில் பார்த்துருக்கலாம். என்ன சாமிகள்? நிர்வாணமா சாமிகள். அதை போய் எத்தனை பெண்கள் தொட்டு கும்பிடுறது. இங்க ஒரு சின்ன காரணம், நீ எல்லாம் ஆம்பளையா, நீ எல்லாம் பொம்பளையா இப்படி சண்டைக்கு போறவங்க. அங்க ஒரு சாமியாரு, அவன் பைத்தியக்காரன், நிர்வாணமா சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை போய் என்ன செய்யறது? மைசூர்ல சாமிண்டி சரவண பலகுலான்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அங்க 60 அடிக்கு மேல ஒரு சிலை இருக்கு. ஐயாமார்கள் தெரியும், அண்ணெல்லாம் தலையாட்டுறாரு, பங்காளி. அந்த சிலை எப்படி இருக்கா? நிர்வாணமா இருக்கு. குழந்தை இல்லாதவங்க அங்க போய் தொட்டு கும்பிட்டா குழந்தை பிறக்கமாமா. நீங்க சிரிக்கிறீங்க, ஒரு காலத்தில் அசிங்கமா இல்ல இது? சாமி என்ன பரிசுத்தமா இருக்கணும்ல. நான் சாமி கோயிலுக்கு போறேன்னா காலையில குளிப்போம், ட்ரெஸ் பண்ணுவோம், இவன் நல்ல பரிசுத்தமா போவோம். அந்த சாமி முண்டமா நினைச்சுனா தெய்வத்தினுடைய பேரில் இப்படி சில அநியாயங்கள் என்ன செய்யுது நடக்கிறத பார்க்குறோம். இவன் சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு பார்த்தோன்னு தெரிஞ்சிருச்சு. உனக்கு பிசாசுகள் இருக்கு. அவன் எப்படி சுத்துறான்? நிர்வாணமா சுத்துறான். ஒன்று. அடுத்து, வீட்டில் தங்க மாட்டான். வீட்டில் என்ன செய்ய மாட்டான்? சும்மா சுத்திக்கிட்டே கிடப்பான். 10 நிமிஷத்துல ஒரு இடத்துல உட்கார மாட்டான். நம்ம 2-3 கேஸ் இருக்கு. அப்படி ஒரு இடத்துல 10 நிமிஷம் என்ன செய்ய மாட்டான்? உட்கார மாட்டான். உட்கார இடத்துல என்ன பிரச்சனை தெரியல உங்களுக்கு, சுத்திக்கிட்டே கிடப்பான். பிசாசு பிடிச்சிருந்தா வஸ்திரம் தரிக்க மாட்டான். 2வது, ஒரு இடத்துல வீட்டில் தங்க மாட்டான், வீட்டில் உட்காரவே மாட்டான். சாப்பிட்றதுக்கு வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் விட்டு அப்போ சம்திங் ராங் என்னமோ அவனுக்குள்ள இருக்குன்னு தாய்மார்கள் கண்டுபிடிச்சிக்க. உங்கள் மகனாகட்டும், உங்களோட புருஷனாகட்டும், அண்ணனாகட்டும், தம்பி ஆகட்டும், வீட்டில் தங்காமல் தெருவா சுத்துறான்னா அவனுக்கு என்னமோ பிரச்சனை இருக்குன்னு பொருள். வீட்டில் தங்காதவனும் அடுத்து
வீட்டில் தங்காம எங்க தங்குவானாமா? சுடுகாட்டில் போய் தங்குவான். எங்க தனிமையா இடம் இருக்கு அங்கே தான் போய் தங்குவான். தனிமையான இடம் தங்குறவனும் அந்த பட்டணத்தை மனசுல ஒருவனுக்கும் எதிராக அந்த பட்டணத்தை மாறுறான். இவனுக்கு இருந்தது எத்தனை பேர் தெரியுமா? 6000 பேய் இருந்துச்சான். எத்தனை பேய்? 6000 பேய். நீங்க அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள்ள புகுந்திருந்ததாம். லேகியோன் என்று சொன்ன பாத்தீங்களா? லேகியோன் என்றால் ஒரு மிலிட்டரின்னு அர்த்தம். ரோமர் ஆட்சியில லேகியோன் என்றால் ஒரு பட்டாளம். அந்த பட்டாளத்தில் 2000 பேர் இருப்பாங்க, 6000 பேரும் இருப்பாங்க. 2லிருந்து 6000 வரைக்கும் சேர்ந்ததான் ஒரு லேகியோன் என்று பொருள். நம்ம பாஷையில், நம்ம இந்தியா கணக்கில் பட்டாளம் பட்டாளம் வந்திருக்குப்பா அப்படின்னா ஒரு எண்ணிக்கை இருக்குதுல. இது ரோமர் ஆட்சியில் பட்டாளம் என்று சொன்னால், லேகியோன் என்று சொன்னால் 2000லிருந்து 6000 வரைக்கும் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப இவன் ஒருத்தனுக்குள்ள எத்தனை ஆவிகள் இருந்திருக்கு? 2000லிருந்து 6000 பேர். ஒன்று வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியலன்னா 6000 பேய்கள் ஒருவனுக்குள்ள இருந்தா அவன் நிலைமை எப்படி இருக்கும்? இயேசு சொன்னார், இவனை விட்டு போ அப்படின்னாரு. இவனை விட்டு போ சொல்ல போது அந்த பிசாசு ஜெபம் பண்ணுது. பிசாசு என்ன செய்யுது? நம்மளுக்கு நாம தான் ஜெபிக்கிறோம் இல்ல, பிசாசையும் ஜெபம் பண்ணோம். பிசாசையும் ஜெபம் பண்ணோம். வாசிங்க அந்த வசனத்தை. நாங்கள் எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு எங்களை என்ன செய்யாதீங்க, வேதனைப்படுத்தாதீங்கன்னு சொல்லி வேண்டிக் கொண்டான். பிசாசு சொல்லுது இயேசுவை பார்த்து, எங்களை என்ன செய்யாதீங்க, வேதனைப்படுத்தாதீங்க. நாங்க இவனை விட்டு போயிடுறோம், எங்களை வேதனைப்படுத்தாதீங்க, எங்களை வேதனைப்படுத்தாதீங்க. ஏனென்றால் பிசாசுக்கு ஒரு இடம் இருக்கு, பாதாளம் சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு பேர் என்ன? வேதனை தரக்கூடிய இடம், வேதனையும் பல்கடிப்பும் உண்டாயிருக்கிற இடம். அந்த இடத்துக்கு எங்களை அனுப்பிடாதீங்க. ஏன்னா காலம் இன்னும் எங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால தற்போது நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இவனை விட்டுட்டு நான் போயிடுறேன். அப்ப வேண்டிக் கொண்டான். முதலாவது வேண்டிக் கொள்றான். 2வது அவன் ஒரு இன்னொரு வேண்டுதல் வச்சான். ஆண்டவரே, நாங்கள் போகிறதுன்னு உறுதி ஆயிடுச்சு, நாங்கள் இனிமேல் இவங்கிட்ட என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, போகிறதுன்னு ஆயிடுச்சு, எங்களுக்கு ஒரு கடைசி ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுவோ அந்த இடத்துல மேயுதே பன்னி கூட்டம், அதுக்குள்ளே போயிடுறோம். எதுக்குள்ளே போகிறோம்? பன்னி கூட்டத்துக்குள்ளே போகுங்க. பிசாசியே இந்த உலகத்தில் எத்தனையோ விலங்குகள் இருக்கா இல்லையா? எத்தனை மிருகங்கள் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் 10, 15, 20 சொல்லுவீங்க. சொல்ல மாட்டீங்களா? ஆடு, மாடு, சிங்கம், புலி, கரடி, யானை, இதெல்லாம் மிருகங்கள் தான். ஆனால் பிசாசியே ஒரு மிருகம் தேர்ந்தெடுத்து சொல்லுது பாருங்க, நாங்கள் எதுக்குள்ளே போகிறோம்? பிசாசியே தேர்ந்தெடுக்கிற ஒரு மிருகம் ஒன்று இருக்குமே, அது பன்னி தான். ஏன்னா பன்னி தான் எப்பவும் அசிங்கத்தையே கிடக்கும். எதுக்குள்ள கிடக்கும்? அசிங்கத்துக்குள்ளே கிடக்கும். அசிங்கமான பொருளை சாப்பிடும், சாக்கடைக்குள்ளேயே கிடக்கும். மற்ற மிருகங்கள் தப்பி தவிர சாக்கடையில் விழுந்தாலும் துள்ளி குதிச்சு வந்துடும் வெளியே. வருமா வராதா? ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு பன்னிக்குட்டி 2 ஓடி போய் 2 பேர் டிச்சில் விழுந்துச்சான். கால் தவறி விழுந்துருச்சு. விழுந்த உடனே இந்த ஆட்டுக்குட்டி துள்ளி குதிச்சு கரையில் விழுந்து அந்த மேலே சகதி இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே தூ அங்கது கீழே விழுந்து உருளுது. பில்லில் போட்டு தேய்ச்சி அதெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, எடுத்துருச்சு. இந்த பன்னிக்குட்டி விழுந்துச்சுல, விழுந்தது திரும்பி பார்த்தா சுகமாக படுத்திருக்கான். இங்கிட்டு திரும்புது, ஆகா அருமையாக இருக்கேன்னு, நல்ல இடத்துல வந்துட்டோமே சொல்லி அதுக்குள்ளே கிடக்கான். ஆனால் ஆட்டுக்குட்டி துள்ளி குதித்து வெளியே வந்து தான் உடம்புல ஒரு சொட்டு சாக்கடை இல்லாமல் எல்லாத்தையும் கீழே விழுந்து உருண்டு அந்த பில்லுலெல்லாம் தடவி ஒன்றும் எல்லாம் போயிடுச்சு. பிசாசியே ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுக்கிறதுனா அது பன்னி. ஏன்னா அதுக்கு பிடிச்சது எதுதான்? அதுக்கு பிடிச்சதெல்லாம் அருவருப்பு. பன்னிக்கு பிடிச்சது அருவருப்பு, அசிங்கம். அந்த வாழ்க்கை தான் அதுக்கு சொர்க்க வாழமா நினைக்கிறது. சிலவங்கள நல்ல கழுவி வச்சாலும் பண்ணி மறுபடியும் எங்கே போகுது அப்படின்னு பெரியவங்க நீங்கள் இப்போ பிள்ளைங்களை பார்த்து என்ன செஞ்சுருப்பீங்க?
நீங்க வஞ்சி ஏன்டா என்னடா புத்தி சொல்லாம உங்களுக்கு அறிவில்லையா, மறுபடியும் அங்கேயே போறிய, மறுபடியும் சாக்கலையே விழுகிறேன் சொல்றீங்களா இல்லையா? அதான் அப்பா ஏசப்பா சொல்றார், அது விரும்பி சாப்பிடும். ரெண்டாவது அதுக்கு இருக்கிற குணம், எப்பவும் மேலே பார்க்காது, கீழேயே பார்க்கும். ஆண்டு சொல்றாரு, நீங்க மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளையே மேலே என்ன பரலோகத்தை பார்க்க சொல்றாரு, கீழே. ஏன்னா அதுக்கு மண்டை பெருசு, பண்ணிக்கு என்ன பெருசு, மண்டை பெருசு. அதனால என்ன செய்ய நிமிர்ந்து பார்க்க முடியாது. அது கீழேயே புசு புசு புசுன்னு சொல்லி எங்கே அசிங்கம் கிடக்கோ, எங்கே சாக்கடை கிடக்கோ அதே தான் தேடிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு உலகத்தின் ஜனங்கள் பரலோகத்தை மறந்துட்டாங்க, மகிமையை மறந்துட்டாங்க. எப்போ பார்த்தாலும் உலகம் 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 உலகம், காசு பணம் துட்டு, காசு பணம் துட்டு, வசதி வாய்ப்பு, இதையே தேடுறாங்க. ஒரு நாள் வரும், எந்த நாள், இந்த பண்ணிக்கு ஒரு நாள் வரும், சாகிற நாள். அப்போ தான் தூக்கி மல்லாக்கா போடுவான், அல்லது 4 கால் கட்டி ஒரு கம்பை உள்ள விட்டு தூக்கிட்டு போவான். அப்போ இந்த பண்ணி எதை பார்க்கும், அப்போ பார்க்கும், ஓஹோ இவ்வளோ பெருசு ஒன்று இருக்கா, இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. எப்படி பார்ப்பேன், உன் மண்டை பெருசா, எப்படி மேலே பார்ப்ப நீ? அதான் சொல்லுவாங்க, எந்த கணம் இருந்தாலும் மண்டை கணம் என்ன செய்யக்கூடாது, என்ன கணம் இருக்கக்கூடாது, மண்டை கணம் இருக்கக்கூடாது. மண்டை கணத்தோடு வந்தால் எந்த கணம் நமக்கு கிடைக்காது. கேட்டிங்களா? அப்போ இந்த பிசாசியா விரும்பி கேட்குது, நான் பண்ணிக்குள்ளே போகிறேன்னு. இஸ்ரேல் நாட்டில் யூதர்கள் அவங்க வளர்க்குறது ஆடு மாடு வளர்ப்பாங்க, பண்ணி என்ன செய்ய மாட்டாங்க, வளர்க்க மாட்டாங்க. அப்போ பண்ணியை யார் வளர்த்துருப்பாங்க, ஆண்டவரை அறியாத மக்கள், அவங்க தானே வளர்த்துருப்பாங்க, அவங்க வளர்த்தாங்க. இப்போ இதே வித்தியாசம் தெரியுது. பண்ணி வளர்க்குறவங்க யூதர்கள் வளர்க்க மாட்டாங்க, புறஜாதிகள் வளர்ப்பாங்க. போன வாரத்தில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி இருந்தார். ஒரு இடத்துக்கு போனாராமா, ஆடு வாங்கி கொடுத்தா ஒருத்தருக்கு, நான் ஆடு வாங்கி கொடுக்கல நினச்சேன், அது வருஷத்துக்கு 2 குட்டி தான் போடும். அதே சமயத்தில் பண்ணி வாங்கி கொடுத்தா அது ஒரு ஈத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி போய், சில ஆடு 2 குட்டி போடும். நல்ல மேட்சில் கொடுத்தோம்னா சில ஆடு 3 குட்டிலாம், எங்கள் ஆடுலாம் 6 குட்டிலாம் போட்டிருக்கு. அதில் 2 செத்து போச்சு, 4 குட்டி என்ன செஞ்சிருச்சு, அது வந்து வளர்த்துருச்சு. அன்றைக்கெல்லாம் மேய்ச்சல், நல்ல மேய்ச்சல் இருந்தது, இயற்கை மேய்ச்சல் இருந்தது, நல்ல ஆடெல்லாம் கொழுகுழு இருந்துச்சு. இவர் சொல்கிறாரு, நான் ஆட்டு வாங்கி கொடுத்தா ஒரு ஈத்துக்கு ஒரு குட்டி தான் போடும், ஆனால் பண்ணி வாங்கி கொடுத்தா ஒரு ஈத்துக்கு 10-15 குட்டி போடும். அதை வச்சு அவங்க பொருளாதாரம் 20 குட்டிலாம் போடும். அப்போ அதை வச்சு அவங்க பொருளாதாரம் என்ன செஞ்சிடும், செழிச்சிடும் அப்படின்னாங்க. இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் தான். அப்போ நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும், இந்த பூமிக்குரிய நம்முடைய வாழ்க்கை இல்லை, பரலோகத்துக்குரிய நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. சரி, இப்போ 3 காரியம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு 12 வருஷம், ஃபஸ்ட்டு அது வியாதி என்று அந்த அம்மா கண்டுபிடிச்சாங்க. அதற்கு வேறு எங்கேயும் போகல, தனக்குள்ள இயேசுவை தொட்டால் போதும் என்று தொட்டால் சுகமானால். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த இயேசு, அன்னைக்கு வந்து அவர் வந்து மாம்சத்தில் இருந்தார், இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு, வார்த்தையாக இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களை தொட்டுச்சுன்னா உங்கள் வியாதி சுகமாகும், எங்கேயும் போக வேண்டாம், நீங்களே ஜெபம் பண்ணி சுகமாக்கி கொள்ளலாம். 1. 2வது 18 வருஷம், 12 வருஷம் என்ன 18 வருஷம். அந்த அம்மாவுக்கு அசுத்தாவி இருந்தத அசுத்தாவின்னு தெரியாம வியாதி நினைச்சுக்கிட்டு இருந்தா, யாருக்குமே தெரியல. ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அந்த அசுத்தாவி அவளை விட்டு நீக்கினார். இப்படி ரொம்ப பேர் தெரியாமலேயே சில காரியங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம தலை விதி, நான் புள்ள பத்த வரோம் சில சொல்றாங்களே, சில பிள்ளைங்க சொன்னபடி கேட்கலனா சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க, எல்லாரும் புள்ள பத்த பார்த்தா நானும் பெத்த, அவன் பாரு இப்படி இருக்கான் பாரு, நான் வாங்கி வந்த வரம் அப்படி, தலையில எழுதி வச்ச விதி. இதெல்லாம் அறிவுக்கு உகந்தாத வார்த்தைகள். அதான் பெரியார் சொல்லுவாரு, பணக்காரனுக்கெல்லாம் மயிலிறைகளை எழுதிட்டு உனக்கு மட்டும் கெடவார்லையா எழுதிட்டாரு. அப்படி கெடவாரில் உனக்கு மட்டும் எழுதுனா அவர் எப்படி கடவுளாகும், அவர் எப்படி, ஒருத்தனுக்கு நல்ல மயிரைகளை எழுதிட்டு உனக்கு கெடவாறு கொண்டு எழுதுனா அவர் எப்படி சாமி ஆகும்? ஒரு தாய்க்கு 10 பிள்ளைகள், 10 பேர் பிள்ளைகள் தானே, 10 பேர் ஒன்று மேலே தானே பார்க்கணும். ஒருவனை நல்லா வச்சுட்டு ஒருத்தனை ஒருத்தனை கஷ்டப்படணும்னா அது சாமியா? இவங்க தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்வது. ஏன் நேரம் அப்படி, நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி, வாங்கிட்டு வந்த வரமும் இல்லை, நீ வாங்கிட்டு வந்த காரியம் தலையிலும் எழுதலை, உன் வாழ்க்கை நீ முடிவு செய்து கொள்ளணும். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, என்னை பின்பற்றி வருகிறவன் இருளிலே நடக்க மாட்டான், அவன் ஒளியிலே நடப்பான். ஆமென். நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றி வருவது உண்மையானால் நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்க ஆண்டுக்குள்ளாக நெருங்கி வர 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 உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த இருள் விலகி போய்கொண்டே இருக்கும்.
வருஷத்துக்கு ஒரு நாள் முந்தி போன மாதிரி போகக்கூடாது. ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இந்த அம்மா வந்து 18 வருஷமாய். மூணாவது பார்த்தோம் 26ல் நெடுநாளாய். அதுக்கு வருஷங்களே இல்லை. நெடுநாளான்னா எத்தனை வருஷங்கள்னே? அது 12 வருஷம், அதுக்கு 18 வருஷம். இது எத்தனை வருஷங்கள்னே தெரியல. சொல்லுவாங்க, எத்தனை வருஷம் தான் இந்த கஷ்டம் நான் படணுமோ, இன்னும் எத்தனை வருஷமா இந்த பாடு எனக்கு இருக்கோ தெரியல நினைக்கிறீங்களா? இயேசுவிடத்தில் வந்தா உங்களுக்கு விடுதலை. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இதுக்குள்ள என்ன இருக்கு. இதுக்கு இருக்கிற வியாதி அல்ல, இதுக்கு இருக்கிறது பிசாசு. தெரியாமலேயே இருக்கிறது ஒரு பிசாசு. சில பிசாசு பார்த்த உடனே என்ன செஞ்சிருது? நம்ம ஊருக்குள்ள சில பிசாசு பார்த்த உடனே தெரியுது, சில பிசாசு அடங்கியிருக்கு. இது நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? உங்களை ஞாபகப்படுத்திட்டார். இப்படி எந்த ஜெபம் பண்ணுவோமா?